அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆதி பகவனின் உலகமானது உலகின் முதற்றானது அகர முதல எழுத்துலகம் ஆகும் என சொல்லலாமா? அதாவது ஆதி பகவன் உலகின் முதற்றே அகர முதல எழுத்துலகு. ஆதி பகவன் உலகானது அகர முதல எழுத்துக்களால் ஆன உலகம் என்பதை குறிப்பிடுகிறார் என சொல்லலாம். ஆதி என்றால் தொடக்கம் அற்றது, காலத்தினால் ஒரு தொடக்க நிலை அற்றதை ஆதி என்போம். பகவன் என்றால் முடிவு அற்றது, காலத்தால் முடிவு அற்றதை பகவன் என்று சொல்வோம். தொடக்கமும் முடிவும் அற்றது எதை சொல்லலாம்? காலத்தை கடந்தவை தொடக்கமும் முடிவும் அற்றவை என சொல்லலாம். அல்லது எக்காலத்துக்கும் உரியவை தொடக்கமும் முடிவும் அற்றவைகளே. அதாவது கடை அற்றது கடவுள் என்று ஒரு பார்வை உண்டு. தொடக்கமும் முடிவும் அற்ற உலகின் முதற்று தான் இந்த எழுத்துலகம். எப்படி என்றால் தொடக்கமும் முடிவும் அற்ற உலகின் முதற்று தான் இந்த எழுத்துலகம் என்று ஒரு பார்வை கொள்வோம். அவ்வாறு தொடக்கமும் முடிவும் அற்றதை, காலத்தை கடந்ததை, எக்காலத்துக்கும் உரியது என்று சொல்லலாம் அல்லவா? அதைதான் ஆதி பகவன் உலகு என்னலாம். எழுத்துலகம் எவை? சொல் உலகம் எழுத்துக்களால் ஆனவை, சிந்தனை உலகம் சொற்களால் ஆனவை. நீங்கள் சிந்திப்பது ஒரு மொழியில்தான் இருக்கும் அல்லவா? அதனால் சிந்தனை உலகம் சொற்களால் ஆனவை. அதே சொல் உலகம் எதாலாக இருக்கிறது என்றால் எழுத்துக்களால் ஆனவை, அகர முதல எழுத்துக்களால் ஆனவை. ஆல்பா பீட்டா காமாவும் அகர முதலம் தான், ஏபிசிடியும் அகர முதலம் தான், ஹிந்தியில் வரும் அஐக்கியும் அகர முதல எழுத்துக்கள் தான். இது தனி ஒரு மொழிக்கு உட்பட்டது அல்ல என்பதால் எழுத்தளவில் பேசியிருக்கிறார். சொல் உலகும் சிந்தனை உலகும் மனிதனுக்கே உரியவை அல்லவா? ஏனெனில் விலங்குகளால் பேசவோ சிந்திக்கவோ முடியாது. அவர்களுக்கு உரிய உலகம் சப்த உலகம். ஒரு நாய் குலைக்கத்தான் செய்யும் மறுநாயை பார்த்து, ஒரு யானை வேறொரு யானையை பார்த்து பிளிரும், ஒரு கழுதை கனையும். இந்த மாதிரி விலங்குகள் ஒன்றுக்கு ஒன்று சப்தங்கள் மூலம் பேசிக் கொள்கின்றன. அதுக்கு சொல்லினால் வரும் பொருளோ அர்த்தமோ கிடையாது. சபிக்ஞைகள் போல் வெறும் ஒரு அறிகுறிகளை மற்றும் பரிமாறிக்கொள்வதற்காக சப்தங்களை உபயோகிக்கின்றன. இதனால் அவைகளுக்கு சொல் உலகம் கிடையாது. மிருகங்களுக்கு உரியது சப்த உலகமே. அதே மாதிரி பார்த்தால் தாவரங்களுக்கு சப்தங்களால் பிரயோஜனம் இல்லை. அதை சாகுபடி செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். அது செய்வதால் பாலினேஷன் செய்வது என்றால் ஸ்பரிச உலகம் என்று சொல்லலாம். தொடு உணர்வு கொண்ட உணர்வு தான். தொட்டால் சினுங்கும் பூக்களை பார்க்கலாம் இல்லையா, மரம் செடிகளை பார்க்கலாம். ஆனால் சொல்லால் சினுங்குபவை என ஒன்றும் கிடையாது. அதனால் சொல் உலகம் தாவரங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி சப்த உலகமும் தாவரங்களுக்கு கிடையாது. சப்த உலகம் மிருகங்களுக்கு உண்டு. ஆனால் மனிதனுக்கே சொல் உலகம் உரியதாகும். அதுவே ஆதி பகவன் உலகம் என பொருள்படுகிறார் என சொல்லலாம். சொல் உலகை ஆழ்ந்து பார்த்தால், ஒன்று ஒரு சாரார் தன் சொல்லுக்கே வலியூட்டுபவர்கள், அதாவது தன் சொல்லுக்கே கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களே ஆளுமைக்கு உற்றவர்கள் எனலாம். மற்றொரு சாரார் தன் சொல்லுக்கு வலியூட்டுவதில் கவனம் நிறைய செலுத்தாமல் குறைந்தபட்சமாக
உலக நீதி சொல்லுக்கு கட்டுப்படுபவர்களாக வாழ்வர். அவர்களே சராசரி மனிதர்கள் என சொல்லலாம். பல பேர் வரேன்னு சொல்வார்கள், வரமாட்டார்கள், செய்கிறேன்னு சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். இவர்கள் சொல்வதும் அவர்கள் செய்வதும் ரொம்ப வலியூட்டுவதாக இருக்காது. சொல்வது ஒன்று, செய்வது வேறொன்றாக இருக்கும். ஆனால் ஒரு நீதி சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் குறைந்தபட்சம். அதே ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் என்ன? அவர்கள் சொல்வதை செய்வார்கள், செய்வதை சொல்வார்கள். அவர்கள் சொல்லுக்கு வலிமை ஜாஸ்தி. உதாரணமாக செக் எழுதி கொடுப்போம் வங்கியில், அது எல்லாருடைய செக்கையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது முன்னால் பாஸ் செய்திருக்க வேண்டும், செக்கை நல்லபடியாக மதித்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் செக்கை மற்றும் எடுத்துக்கொள்வார்கள், எல்லோருடைய செக்கையும் எடுத்துக்க மாட்டார்கள். கம்பெனியில் கிரெடிட் கொடுப்பது, வாங்குவது, இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. இன்டர்வியூவில் இவர்கள் பேச்சு எவ்வளவு திடமாக இருக்கிறது என்பதை பார்ப்பது, இதெல்லாம் சொல்லின் மகிமையை காட்டுகிறது, அந்த சொல்லின் ஆளுமையை காட்டுகிறது. இவர் பேசுவதற்கு ஒன்றுக்கு ஒன்று முரணாவது தெரிந்தால் அவர் என்ன சொன்னாலும் நம்பிக்கை அவர் மீது வராது. அதே ஒரு சில பேர் நல்ல வலுவாக தன் சொல்லுக்கு வலியூட்டியவர்கள் எப்பொழுதும் பேசுவதில் நேர்மையும் நீதியும் நன்றாக விளங்கும். அதனால் அவர்களே ஆளுமைக்கு உதாரணமானவர்கள் என்று சொல்லலாம் அல்லவா? ஆதலால் அந்த ஆளுமை வளர்ப்பதே ஆதி பகவன் உலகை சேர்வது என சொல்லலாம். பல இடங்களில் பார்க்கலாம். அந்த சொல்லின் பெருமையை அவர் விளக்கி இருப்பார். சொல் சிந்தனை வன்மையே ஆளுமை வளர்ப்பு என்றும் பொருளாகும். சொல்லும் சிந்தனையும் வன்மையை எப்படி வளர்க்க வேண்டும்? அதற்கு மொழி அவசியமாகிறது. ஆதலால் மொழியே சொல் சிந்தனை உலகின் ஆதாரம் என சொல்லலாம். என்றால் சொல்லும் சிந்தனையும் ஒரு மொழிப்பட இருக்க வேண்டும். பல மொழிகள், எந்த மொழியானாலும் பரவாயில்லை. ஆங்கிலம் புறப்பொருளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் ஒழுக்கப் பொருளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவ்வளவுதான். மொழி எம்மொழியாகின் என்ன ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? எழுத்துக்களே மொழியின் முதற்றாகிறது. சோ அந்த எழுத்துக்களை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறாரே ஒழிய எந்த தனிப்பட்ட மொழியை பேசவில்லை. ஏனென்றால் திருக்குறள் எல்லா மொழியினருக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மனிதருக்கும் பொருத்தமாகும். ஆதலால் நாம் ஆளுமை வளர்ப்பது எப்படி என்பதை காண்போம்.